அந்த காலத்துல புகழ்னு ஒரு நெருங்கிய நண்பர். ஆனா புகழ்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. அவர் பேர் திரு கலாநிதி மாறன். இப்போ சன் டிவில நடத்துதா இல்ல, அவர் குறைஞ்சது ஒரு 100 பில்லியன் இதுக்கு வருவான்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அமெரிக்காவில் MBA பண்ணாரு, துருதுருப்பானவர், உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாரு, எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு, சரியான ஆட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், நல்ல good person. I had a foreign trip with him. Okay, I had a lot of incidents. அதெல்லாம் personal incidents. ஒரு British Airwaysல குவைத்ல ஒரு incident, அதெல்லாம் personal matter. But I really thought that he will become the South Indian Mukesh Ambani. So அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருந்தது, பட் ஆகலங்கிறது உங்களுக்கு வருத்தம். ஆமா, அவர் இப்போ ஒரு 10 பில்லியனுக்கு ஒர்த்தா இருப்பாரு. ஏன் 100 பில்லியன் ஆகலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தை அவங்க டாக்டர் காவியா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நான் டிவில காவியாவை பார்த்தேன். She will be able to fulfill because she is in media. எப்படி நீங்க predict பண்றீங்க சார்? இப்போ கலாநிதி மாறன் எடுத்துக்கிங்க, அவருக்கு தமிழ்நாடு முழுக்க, விந்திய மலை முழுக்க அவர் கண்ட்ரோல்ல இருந்து, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, அங்க இருக்க கிராமங்கள்ல இருக்கிற அன்எம்ப்ளாய்டு என்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு இந்த HCL பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இறங்கி இருந்தான்னு வச்சுக்கிங்க. ஐடில இறங்காம இருந்ததுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் ஐடில இறங்கி இருந்ததுன்னா இன்னைக்கு HCL மாதிரி அவருக்கு ஒரு 100 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கும். சன் டிவியும் 100 பில்லியன் இருக்கும். பட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சில இப்போ டிவி இஸ் நாட் a big deal, மீடியா இஸ் நாட் a big deal. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்களா இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ் இருக்கும், யூடியூபையே நம்பி அவர்கள் பண்ணுவார்கள்னு? அந்த மாதிரி these are non-intended consequences of internet. இப்போ டெக்னாலஜி இஸ் ஃபியூச்சர் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க. அப்படி no. Technology is always a future and the future is always unpredictable and it will also have intended consequences and non-intended consequences. நீங்க போய் ஒரு ஏதாவது எந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொன்னாலும் அவங்க கோச்சுப்பாங்க. மீன் குழம்புல போய் ஒரு மீன் குழம்பை சாப்பிடுறீங்க, நீங்க இன்பத்துக்காக தான் அந்த மீன் குழம்பை சாப்பிட்டீங்க, ஆனா உங்களுக்கு பேதி ஆயிடுச்சு. அந்த பேதியானது non-intended consequences of the மீன் குழம்பு. இப்ப வந்துச்சா உங்களுக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்போ நோக்கமோ அது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நீங்க முன்னே ஒரு ஹெட்லைன் போட்டுறாதீங்க, கலாநிதி மாறன் has not started the software industry. அவர் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஓகே, அவர் எது பண்ணாலும் வெற்றி பெறுவார். இன்னொருத்தர் பெரிய தலைவர் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். the friendship with வாஜ்பாய் சார். வாஜ்பாய் எனக்கு ஃப்ரெண்டு இல்ல. நான் ஏன் அதை கேக்குறேன் அப்படின்னா, இது தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கேக்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம், தமிழ் ஆடியன்ஸுக்கு கேட்டீங்கன்னா, என்னுடைய இனிய நண்பர் முரசொலி மாறன். அது எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னா, அன்றைய கால முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணவரே அவர் தான். அதுக்கப்புறமா முரசொலி மாறன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கார். ஓகே, அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு பேட்டி பத்தார். ஓகே, எனக்கு உதவி செய்யாத பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி லீடர்ஸ் எல்லார்கிட்டையும் பணங்க நல்லா வாங்குறது இல்லை. எங்கிட்ட இருந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஓகே பணமே வாங்கிறது கிடையாது. என்ன நல்லா தான் நடத்துனாங்க.